மார்ச் 13 தீவிரமான தாக்குதல் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அப்படி பார்க்குறப்ப நேற்று ஈரான்ல 1000 இடங்கள்ல இஸ்ரேலும் ஈரானும் சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. எவ்வளோ பாதிப்புகள், எவ்வளோ உயிரிழப்புங்கிற தகவல்லாம் வெளியாகலை. இப்போ ட்ரம்ப் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த வாரம் இன்னும் உக்கிரமா இருக்கும், நீங்க பொறுத்திருந்து பாருங்க, நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. அமெரிக்க ஊடகங்கள், சில ஊடகங்கள்லாம் பொய் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, நமக்கு தான் வெற்றி, இது எல்லாமே சும்மா நம்ம லேசா எடுத்த முயற்சியே கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறாரு. இன்னும் தீவிரமா போகல அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாரு, சொல்றாரு. பட் இதனால எவ்வளவு பிரச்சனை உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. அவர் வீட்டில் அடுப்பெறிஞ்சா போதுங்கிறது தான் அவரோட எண்ணமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அமெரிக்கா கார்க் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்கு ஈரான்ல. கிட்டத்தட்ட 90% கச்சா எண்ணெய் அங்கிருந்து தான் ஈரான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஈரான்ல உருவாகிறதுல 90% அங்கதான் உற்பத்தி செய்யப்படுது. இந்த தீவை தாக்கியிருக்காங்க. ஒரு 15-16 குண்டுகள் அங்கே விழுந்ததா செய்தி வந்துட்டு இருக்கு. இதை தாக்கி இருக்கிறதுனால ஒரு உயிர் நாடியிலே தாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஈரானுக்கு ஒரு செட்பேக் இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈரானும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவோட எண்ணெய் நிறுவனங்களை தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி மாறி மாறி எண்ணெய் நிறுவனங்களை தாக்குனாங்கன்னா எரிபொருள் எல்லாமே உலகம் முழுக்கவே தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் தான் இருக்குது. இப்போவே நம்ம கேஸ் சிலிண்டர் வரையும் பார்த்துட்டோம். இன்னும் இது எப்படி போகும் அது வணிக பயன்பாட்டுக்கான ஒரு சிலிண்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு உபயோக சிலிண்டர் வரைக்கும் வரும், பெட்ரோல் டீசல் வரைக்கும் வரும். அப்புறம் எல்லாமே பாதிக்கப்படும் இந்த சுழற்சியில. நம்ம எங்க வாரணத்துக்கு நினைக்க முடியாது. இன்னைக்கு கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில ஒரு மீட்டிங்லாம் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்ல இந்த கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு எல்லாம் இல்லாம பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹோட்டல்லாம் இருக்கும்ல, அங்க யூனிட்டுக்கு 2 ரூபாய் குறைப்பும் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரோல் டீசல் இந்த கேஸ் தட்டுப்பாடுனால. ஏன்னா மின்சாரம் பயன்படுத்த வேண்டியதா இருக்கும், அதனால குறைச்சிருக்காங்க.